நம்மள நிறைய பேரு நைட் எல்லாம் தூங்காம நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம். அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்கு அப்படின்றத ஒருத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் டேல் கார்னிகி எழுதின How to Stop Worrying and Start Living. இந்த புக்கை 70 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு இவரு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே இது 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இருந்தாலும் அதுல சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் இன்னைக்குமே நம்ம கூட கனெக்ட் ஆகும். நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றவரா, சின்ன சின்ன ஆன்சிட்டிஸ் உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுதா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க லைஃபையே மாத்தக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த புக்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ்க்கெல்லாம் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லிவிங் இன் டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ். இதுல அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நேத்துன்றதும் நம்ம கையில கிடையாது, நாளைன்றதும் நம்ம கையில கிடையாது, இன்னைக்குன்றது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, அதுல போக்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு நோட் புக் தான் உங்களோட மொத்த லைஃப்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க ஒவ்வொரு பேஜுமே ஒவ்வொரு டே. நீங்க எப்பவுமே இப்ப கரண்டா எந்த பேஜ்ல எழுதுறீங்களோ அந்த பேஜ்ல மட்டும்தான் உங்க ஃபுல் போக்கஸும் இருக்கணும். போன பேஜ்ல எழுதுனதை பத்தி நீங்க ஒர்ரி பண்ணக்கூடாது. அதே நேரத்துல அடுத்த பேஜ்ல நீங்க என்ன எழுத போறீங்கன்ற ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு பாப்போம். பிரியா இந்த வாரம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நேத்து மீட்டிங்ல மேனேஜர் அவங்கள ரொம்பவே திட்டாங்க. அண்ட் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கு. இப்போ பிரியாவோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நேத்து அவங்களுக்கு நடந்த அந்த மீட்டிங் ஞாபகம் வந்து அது அப்படியே நாளைக்கு நடக்க போற பிரசன்டேஷனை பத்தின கவலையா மாறிடும். இதுல இன்னைக்குன்னு ஒரு நாள் இருக்குன்றதையே பிரியா உணர மாட்டேன்றாங்க. ஆனா பிரியா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த நோட்புக் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி போன பேஜ்ன்ற அந்த மீட்டிங்கை மறந்துட்டு பிளாங்க் பேஜா இருக்கிற அந்த பிரசன்டேஷனை பத்தி கவலைப்படாம கரண்ட் பேஜ்ல இருக்கிற டுடேல அவங்க போக்கஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை முடிக்கிறதா இருக்கலாம், இல்லனா நாளைக்கு நடக்க போற அந்த பிரசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி பிரியா அவங்களுடைய கரண்ட் பேஜஸ ப்ராப்பரா எழுதணும், போக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலே அவங்களோட மைண்ட அவங்களால கிளியரா வச்சுக்கிட்டு ப்ரொடக்டிவா இருக்க முடியும். சோ ஆத்தர் இந்த லிவிங் கம்பார்ட்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு நோட் புக்கோட ஃப்ரெஷ் பேஜா நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாரு. உங்களால அன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ அதுல நீங்க போக்கஸ் பண்ணணும். போன பேஜ்ல எழுதுனதை பத்தி கவலைப்படக்கூடாது. தென் அடுத்த பேஜ்ல என்ன எழுத போறோமோ அப்படின்னு நினைச்சும் கவலைப்படக்கூடாது. அப்படி இருந்தாலே அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும்னு சொல்றாரு ஆத்தர். ரெண்டாவதா ஆத்தர் சொல்ற விஷயம் தி லா ஆஃப் ஆவரேஜஸ். இந்த டாபிக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஒரிஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா அப்ரோச் பண்ண சொல்றாரு. இந்த கான்செப்ட் படி ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஓவர் திங்க் பண்ற நிறைய ஒரிஸ்லாம் உண்மையாலுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியான சான்சஸ் தான் இருக்குன்னு சொல்றாரு. அதனால ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம யோசிச்சு இந்த ஒரிஸ்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்பவே பயமா இருக்கு, பிரசன்டேஷன் பண்ணவே பயமா இருக்கு அப்படின்னா எதனால உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரசன்டேஷன் பண்றத பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்தா, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பிரசன்டேஷன்ல எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்க நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புன்றதே ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சோ ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்க யோசிச்சு அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாரு. மூணாவதா தி மேஜிக் ஃபார்முலா. ஆத்தர் நம்ம ஒரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் மேஜிக் ஃபார்முலா இருக்கிறதா சொல்றாரு. ஸ்டெப் 1, நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்கணும், இந்த விஷயத்தை நான் பண்றதுனால அப்படி என்ன ஒஸ்டா நடந்துற போகுது அப்படின்னு. ஸ்டெப் நம்பர் 2, அந்த ஒஸ்டா நடக்கிற விஷயத்துக்கு மென்டலா நீங்க ப்ரிப்பேர் ஆகிறது. ஸ்டெப் நம்பர் 3, அந்த ஒஸ்டா நடக்கிற விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களையே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா அதை தவிர்க்க முடியும் அப்படின்றத யோசிக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, ஒரு கிளைண்ட பார்க்க நீங்க போறீங்க ஒரு டீலுக்காக. அந்த டீல் ஒழுங்கா அமையுமான்னு உங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேஜிக் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். முதல் ஸ்டெப்பா இந்த கிளைண்ட் மீட்டிங் ஒழுங்கா அமையலனா என்ன ஒஸ்டா நடக்கும்னு யோசிக்கணும்.
ஒஸ்டா மேக்ஸிமம் என்ன நடந்துடும், இந்த டீல் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பா இந்த டீல் கிடைக்காது அப்படின்ற சினாரியோவுக்கு உங்களை நீங்களே மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கனாலே அது உங்களை காமா வச்சுக்க உதவும். மூணாவது ஸ்டெப்பா இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வரக்கூடாதுன்னா என்ன பெட்டரா பண்ணா அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வராது அப்படின்றத யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான வேலைகளை நீங்க பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த மீட்டிங்ல கிளைண்ட் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான பிரசன்டேஷனை ரெடி பண்ணி வைக்கணும். இந்த 3 ஸ்டெப் மேஜிக் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றது மூலமா நம்மளுடைய ஒர்ரீஸ குறைக்க முடியும்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததா அனலைஸ் அண்ட் சால்வ் ஒர்ரீஸ். இதை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொரு அப்ரோச்சையும் சொல்றாரு ஆத்தர். அது என்ன அப்ரோச் அப்படின்னா, முதல்ல நீங்க ப்ராப்ளம் என்னன்றத கண்டுபிடிக்கணும், அது எதனால நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மூணாவதா அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு யோசிக்கணும். நாலாவதா நீங்க யோசிச்ச சொல்யூஷன்லயே எது பெஸ்டோ, எது உங்களால பண்ண முடியுமோ அந்த சொல்யூஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்டினியூஸா கிரெடிட் கார்டுல டியூ வருது அப்படின்னா, அதாவது உங்களால கிரெடிட் கார்டு பில்ல ஃபுல்லா கட்ட முடியாம அந்த அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்றது, அந்த சிச்சுவேஷன்ல முதல்ல நீங்க ப்ராப்ளம் என்னன்றத யோசிக்கணும். இங்க ப்ராப்ளம் என்ன? ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டுல டியூ வர்றது. ரெண்டாவதா எப்படி இது நடக்குது அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இதோட காரணம் என்ன? மாசம் மாசம் நீங்க பட்ஜெட்டை சரியா போடாதது, தென் ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் காரணம். இப்போ மூணாவதா இதுக்கான சொல்யூஷனை நீங்க யோசிக்கணும். சொல்யூஷன் நம்பர் 1 பட்ஜெட் நீங்க கிரியேட் பண்றது. சொல்யூஷன் நம்பர் 2 அன்னெசரியா ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் கட் பண்றது. இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸை நீங்க யோசிச்சு எந்த சொல்யூஷன்ஸ் உங்களால உண்மையிலேயே அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த சொல்யூஷனை நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பிரிச்சு பாக்குறதுனால கவலைகள் குறைஞ்சிட்டு பிராக்டிக்கலான சொல்யூஷன்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததா ஒர்ரி பண்ணாம இருக்கிறதுக்கு ஆத்தர் சொல்ற ஒரு விஷயம், கெட் பிஸி. இது ஒரு சிம்பிளான அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். உங்களை எப்பவுமே ஒரு மீனிங்ஃபுல்லான ஒர்க்லயோ இல்ல ஆக்டிவிட்டிலயோ என்கேஜா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத ஓவர் திங்க் பண்ணி ஒர்ரி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ரிசல்ட் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அதை நினைச்சு டெய்லி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெளிவாவே தெரியும் அந்த ரிசல்ட் இனி உங்க கையில இல்ல அப்படின்றது. ஆனாலும் அதை திங்க் பண்ணி ஒர்ரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேற ஏதாவது மீனிங்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டில, உதாரணத்துக்கு ஒரு என்ஜிஓல வாலண்டியரா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அங்க என்கேஜா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட் நினைச்சு பெருசா ஒர்ரி பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அதே சமயம் இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஆக்டிவிட்டின்றதால உங்களுக்கு மன நிறைவும் கிடைக்கும். அடுத்ததா ஆத்தர் சொல்ற ஒரு விஷயம், அக்செப்ட் த இன்எவிட்டபிள். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா அதுல பெருசா ஓவர் திங்க் பண்ணாம அதுக்கு உங்களை நீங்களே சரண்டர் பண்ணணும்னு சொல்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு நீங்க ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல வெதர் காரணமா பிளைட் ஒரு 3 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களால கண்ட்ரோல் இல்லாத அந்த விஷயத்தை நினைச்சு ஒர்ரி பண்ணிட்டு இருக்காம அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு புக் படிக்கலாம், உங்க ஃபேமிலியோட இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டியான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க உங்க டைமை செலவழிக்கலாம். கடைசியா ஆத்தர் சொல்ற ஒரு விஷயம், கிவ் ஃபார் ஜாய். அடுத்தவங்களோட கஷ்டங்களை கேட்டு அதுக்கு ஆறுதல் நீங்க சொல்லும் போது உங்களோட கஷ்டங்கள்லாம் ரொம்பவே சின்னதா தெரியும்னு சொல்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு வேலையில உங்களுக்கு ப்ராப்பரா அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கீங்க. அதையே ரொம்ப நினைச்சு நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காம, ஒருவேளை உங்க அபார்ட்மெண்ட்லயோ இல்ல உங்க பக்கத்து வீட்லயோ பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் பேசி அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை பத்தி கேளுங்க. அவங்களுக்கு எங்கேயாவது வாக்கிங் போகணும்னா கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால 2 விஷயம் நடக்கிறதா சொல்றாரு. ஒண்ணு, உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியாம போயிடும். இன்னொன்னு, மத்தவங்களுக்கு நீங்க உதவுறதால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்குதுன்னு சொல்றாரு. இந்த புக்ல சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது மூலமா ஒரி பண்றதை எல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம லைஃப நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிச்சு வச்சிருக்காரு. இந்த புக்கை பத்தி இன்னும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.